இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் 27ஆம் நாள் நம் தாயாம் திரு அவையானது அருளாளர் பர்த்தலமேயு ஆயர் விழாவை கொண்டாடுகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். பர்த்தலமேயு டி பிரகன்சா என்றும் விசன்சாவின் பர்த்தலமேயு என்றும் அழைக்கப்படும் இவ்வருளாளர் ஒரு டொமினிக்கன் துறவியும் ஆயருமாவார். வடகிழக்கு இத்தாலியின் விசென்சா என்னும் நகரின் பிரகன்சா உயர்குடியில் பிறந்த இவர் பதுவை நகரில் கல்வி கற்றார். ஏறத்தாழ தமது 20 வயதில் புதிதாய் தொடங்கப்பட்ட துறவற சபையான டொமினிக்கன் சபையின் சீருடைகளை புனிதர் டொமினிக்கன் கைகளாலேயே பெற்றுக்கொண்டார். குருத்துவ அருட்பொழிவு பெற்றதும் விரைவிலேயே தமது சபையின் பல்வேறு தலைமை பதவிகளில் பொறுப்பேற்று பணியாற்றினார். தொடக்கத்தில் இவரது வரலாற்றை எழுதிய துறவி லியாண்டரின் கூற்றின்படி கிபி 1235ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் கிரகோரியின் ஆட்சி காலத்தில் திருத்தந்தையர் இல்ல அலுவலக இறையேளார் என்னும் நிர்வாக அலுவலக தலைமை பொறுப்பிலிருந்தார். ஆனால் அதற்கான சான்றுகள் தற்போது கிடையாது. ஒரு இளம் குருவாக அவர் இத்தாலியின் அனைத்து நகரங்களிலும் அமைதியும் சமாதானமும் உருவாகும் நோக்கத்தில் ஒரு இராணுவ சபையை நிறுவினார். 1248ஆம் ஆண்டு சைப்ரஸ் குடியரசு என்னும் தீவிலுள்ள நெமோகிக்கம் என்னும் நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார். நெமோகிக்கம் எந்த நகர் என்று தற்போது தெரியவில்லை. பெரும்பாலானோருக்கு அத்தகைய ஒரு ஆயர் நியமனம் அவர்களின் பரிசுத்தன்மை மற்றும் அவர்களின் தலைமை திறன்களுக்கான கௌரவம் அல்லது பாராட்டு, மரியாதை மற்றும் அஞ்சலி ஆகும். ஆனால் இவரை பொறுத்தவரை அது திருத்தந்தையின் எதிரிகளின் குழுக்களால் வற்புறுத்தப்பட்ட ஒரு நாடு கடத்தலேயாகும். பிரான்ஸ் நாட்டின் அரசன் 9ஆம் லூயிஸ் புனித பூமியை ஆண்டு வந்த இஸ்லாமியர்களை முற்றுகையிட பயணித்துக் கொண்டிருந்தார். யோர்தான் நதியின் கிழக்கு கரைப்பகுதிகள் உள்ளிட்ட யோர்தான் நதி மற்றும் மத்திய தரை கடலுக்கு இடையிலான ஒரு பகுதி ஆகும். இது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகியோரையும் புனித பூமியாக கருதப்படுகிறது. அப்போது இஸ்ரேல் நாட்டின் பழமையான துறைமுக நகரான ஜோப்பா லெபனானின் பெரிய நகரங்களில் ஒன்றான சிடோன் மற்றும் இஸ்ரேலின் தொழில் துறைமுக நகரான ஏக்கர் ஆகிய இடங்களில் பர்த்தலமேயு திருத்தந்தையின் தூதராக அரசன் 9ஆம் லூயிசுடனும் அரசியுடனும் சென்று இணைந்து கொண்டார். பல ஆண்டுகளுக்கு பின் அல்லாது எப்படியோ பர்த்தலமேயு மீண்டும் வின்சென்சாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். திருத்தந்தையரின் எதிரிகளின் குழுக்களின் எதிர்மறையான உணர்வுகள் இன்னும் வெளிப்படையாக இருந்தபோதிலும் அவர் விடாமுயற்சியுடன், குறிப்பாக அவருடைய சங்கத்தின் மூலம் தனது மறை மாவட்டத்தை மீண்டும் கட்டி எழுப்பவும் ரோமிற்கு மக்கள் விசுவாசத்தை பலப்படுத்தவும் அயராது உழைத்தார். இவர் சைப்ரஸ்
தீவின் ஆயராக பணியாற்றிய காலத்தில் பிரான்ஸ் நாட்டின் அரசன் 9ஆம் லூயிஸின் நட்பு கிட்டியது. அரசன் தூய ஆயருக்கு கிறிஸ்துவின் முள்முடியின் மிச்சமொன்றினை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது.